பாருங்கள், சின்ன சின்ன குட்டைங்கள தண்ணி நிற்கிது. இதெல்லாம் இருக்குன்னு சொல்லலான்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் இல்லை. அதெல்லாம் இந்தமாரி காட்டிலலாம் இருக்காதுங்க. வலிக்கு விழுந்திருப்பேன் கைஸ். பன்னி உள்ளே குட்டி போட்டு இருந்துச்சுங்க, அதுக்கு தெரியாது. பனங்க வெட்டலான்னு வந்தோம். திடீர்னு பார்த்தா உள்ளேருந்து உரும்பிக்கினே பண்ணி இதில் ஓடியாருது. உள்ளேருந்து இப்படி ஓடியாருது. மழை தண்ணி தாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கம்மியாக தான் இருக்குது. என்னடா அப்படி இருக்குது? இங்கே சாப்பிடுறது எனக்கு வேணாம். அதில் ஒரு 4 குலை இருக்குங்க. ஆனால் அந்த 4 குலையை ஏறி பெருகன்னா இந்த புதக்குள்ளே நம்ம போகணும். அதனால் அந்த முயற்சியை கை விட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. பண்ணிக்கலாம் கைஸ். பார்ட் 2ல் சந்திக்கலாம் மக்களே. இந்த காட்டுக்குள்ளே ஒரு பெரிய கிரவுண்டு மாரி ஒன்று இருக்குங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில். இப்போ பாருங்கள், இந்த ஈசம்பழத்துலேயே இன்னொரு ஆப்ஷனும் எங்களுக்கு இருக்குது. ஈசம் பழம் இல்லைனாக்கா இந்தமாரி இருக்குது பார்த்தீங்களா, அதோ இதை வந்து புடங்கினாக்கா உள்ள வெள்ளை கலரில் இவ்வளோ நீட்டுக்கு வரும். அதை அப்படியே கடிச்சு சாப்பிட்லாங்க. அது காஞ்சி போனது, இது காட்டினது உங்களுக்கு. அது நல்லா பச்சையாகவே இருக்கும், அதில் பிஞ்சிங்கெல்லாம் இருக்கும். அதை நாங்கள் பிடுங்கி அப்படி கூட சாப்பிட முடியுங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. எங்கே போனாலும் புதராகவே இருக்குது. இந்த பாருங்கள், அந்த இது இந்த பாருங்கள், அது பாருங்கள். அதை அப்படியே வேரோடு புடங்கினாக்கா, வேரோடனா அந்த பழம் பார்த்தீங்கன்னா அந்த கொலையை இப்படி பிடிச்சி விடுது. புடங்கினதுக்கப்புறம் உள்ளே வந்து இவ்வளோ நீட்டு வருங்க. வெள்ளை கலரில் சூப்பராக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டாக. பார்த்து மச்சான். ஏடா ஒரு பழம் கூட இல்லை, அநியாயம் பண்ணுதடா. சட்டை அப்படியே பிடிச்சிக்குது காயை மச்சான். ஒரு வேளை இன்னும் லேட் ஆகுமோ அதெல்லாம் பழம் பழுக்கா? எப்படி பிடிச்சின்னு இருப்பாருங்க ஈசம்பழம். நம்ம வரப்போ மட்டும் எதுவுமே கிடைக்காதுல்ல. ஆனால் வரைக்கும் அந்த கிரவுண்டு எங்கே? இந்த சைடு தானே. சரிவா, இதில் போய் பார்க்கலாம். இதில் இல்லை. மொத்தமாக எதோ காலடி இருக்காடா. ஏன் வச்சான் இங்கேயும் இல்லையா? எதில் தான்டா போகிறது இருக்கா? வழி இல்லை. எது இருக்கிற மாதிரி தான் தெரியுது பாரு. வழி மட்டும் பண்ணின்னு போகலான்ட்டுங்க. ராயே மச்சான், ஈசன்டா குத்து போகுதுடா. குத்த போக்குத்தே குத்துது. இருந்தாலும் பரவாயில்ல, போய்தான். சொடைலி பழம் செடி பாருங்க.
இது காய் வைக்க ஆரம்பிக்கிறதுக்கு மேலே தான். இதை வைக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. சொடலி பழம், இதுவும் ஒரு காய் தாங்க. எப்படி இருப்பேன், இது எக்கச்சக்கமாக இருக்குது இந்த காட்டில். இதுனா காய்டா? அந்த இந்த காய் தானே அது? இது பேர் ஆனால் தெரியாது, ஆனால் இது சாப்பிட்றது தாங்க. கிளாப்பழம், சொடலி சொல்லலை, நிறையா இருக்குங்க இந்த பக்கம் சொடலி. எவ்வளோ தண்ணி இருக்கு பார்த்தியா? அப்படியே தண்ணியில் காலை வச்சுன்னு அப்படியே சாதாரணமாகவும் போயிட முடியாதுங்க. அங்கே முள் கூட இருக்கலாம், பார்த்து தான் நம்ம காலை வச்சு போகணும். நம்ம பாட்டில் போனோம் முள் குத்திடும். மச்சான், அந்த கிரவுண்டு காட்டிடலாம்டா மக்களுக்கு. இந்தாண்ட தானே இருக்கும். இதோ குருவிங்க ஏன் கத்துறீங்க? இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுதா ஆளுங்க வரேன்ட்டு காட்டுக்குள்ள? நாங்கள் என்னையா பண்ண போகிறோம்? ராயே போன வீடியோவில் உங்களுக்கு ஒரு இடம் காட்டியிருப்பேன். அப்போது தண்ணியே இல்லாத இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது தண்ணி, கடல் மாரி. இதில் நம்ம நடந்து வந்திருப்போம் போன வீடியோவில். ஆனால் இப்போது நடக்க முடியாது, ஏன்னா இது ஃபுல்லாக தண்ணிக்குது. இப்போது போய் பாரு. நம்ம அதான் அங்கே தானே போகணும். பாடுறா, இங்கே ஒரு கிரவுண்டு, இங்கே ஒரு கிரவுண்டு இருக்குதா? அதான் அதில் வெளியே போகலாம் பார்க்குறேன், முடியல. அதில் போக முடியுமா? பாருவா, வா ட்ரை பண்ணி பாரு. நான் போவேன், நீ உன்னால முடியும். அது முன்னாலே முடியல. ஓஹோ, தண்ணி தண்ணி. மச்சான், அது உள்ள பூந்து தானே போகணும். அந்தாண்ட இருந்தா அது வழி, இல்லைன்னா இதில் போ. ரிஸ்கியாகுதுடா, கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, போயும். ஃபுல்லாகிடுச்சம்பா. கரெக்டாக இங்கே வந்தாரா ஃபுல்லானும். மகளே, வந்துட்டோம் நம்ம அந்த கிரவுண்டுக்கு. தண்ணி சூடாகுதே. இது தாங்க அந்த கிரவுண்டு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஒரு கிரவுண்டு. அப்புறம் அந்தாண்ட போனால் பெருசாக இதை பாருங்கள், இது ஃபுல்லாகவே இது ஒரு கிரவுண்டு. அப்படியே இந்தாண்ட வந்தாக்க இது ஒரு கிரவுண்டுங்க. நல்லா பெருசாக இருக்கும் கிரவுண்டு, பயங்கரமாக இருக்குங்க. காட்டுக்குள்ளே இருக்கிறது இந்த இடம்.
இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ தொலைவுக்கு இருக்குது பாருங்களேன். பாருங்கள் அது வரைக்குமே இருக்குது. அது வரைக்குமே கிரவுண்டு தாங்க. அது பனைமரம் தெரியுதுங்களா, அந்த பனைமரம் அது வரைக்குமே இதேமாரி தான் ப்ளைனாக இருக்குங்க. ஒரு செடிங்க அப்படி தான் இருக்கும். நல்லா பெருசாக இருக்கும் அந்த கிரவுண்டு. பார்த்திங்கன்னா கிரவுண்டுனா எம்டியாக இருக்குல்ல இடம், அதனால் அப்படி கிரவுண்டுன்னு சொல்கிறேன், எம்டி கிரவுண்டுன்ட்டு. இங்கெல்லாம் வந்து கிரிக்கெட் நான் ஆடி இருக்கிறோம், கிரிக்கெட். ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் இல்லை, அதனால் இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.